என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணெல்லாம் கலக்கும். என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணத்தான் அணைக்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்புற உரிமை குரல் இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ, எந்தெந்த மண்ணிலும் வியர்த்துவை விழுதோ அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வணக்கம். வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகள் அவரவர்களுக்குண்டான இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்து தமிழ்நாட்டை அப்படியே கட்டி பிடித்து ஆண்டு விடலாம் என்று ஒரு கற்பனை ஆசையில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தன்னுடைய கூட்டணியில் பலம் பொருந்திய இயக்கமாக தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு பதவி வெறியரால் திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன், இவர்கள் மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் காலத்தில் பயணித்த திரு கே.சி. பழனிசாமி, சைதை துரைசாமி, இப்படி பல நிலைகளில் மக்களை ஒரு கவர்ச்சியான இலக்கை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பல தலைவர்கள் இன்று ஒதுங்கி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை மட்டும் வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என்ற ஒரு நப்பாசை அது நிச்சயமாக பலிக்காது. காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திற்கே அறிவை சொல்லக்கூடியவர்கள், இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு விஜய் புதியதாக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவரை நாம் குறை சொல்வதற்கில்லை. அவருடைய இலக்கை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கென்று இருக்கக்கூடிய இந்த ரசிகர் பட்டாளங்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவார்களே தவிர, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 45 வயதை கடந்த முதியவர்கள், மூத்தவர்கள், தமிழ்நாட்டினுடைய குடிமகன்கள் நிச்சயமாக விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்ட மாட்டார்கள். காரணம், ஏற்கனவே திமுக, அதிமுக என்ற இரு கட்சிகள் தமிழகத்தில் ஆண்டு கொண்டது. ஆனால் புதிதாக வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் எப்படி ஆட்சி அதிகாரங்களை கையாளப் போகிறார்கள், அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறதா என்றெல்லாம் மக்கள் ஒரு தராசு தட்டு போல எடை போட்டு பார்த்துதான் வாக்களிப்பார்கள். அதே போல இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அதுவும் இன்று தந்தை மகனுக்குமான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருப்பதால் அந்த கட்சியும் ஒரு வலுவான கூட்டணியை நோக்கி பயணிக்காத ஒரு நிலையில்தான் இருக்கிறது. இருக்கக்கூடிய சீமான் மற்ற கட்சிகள் எல்லாம் அவரவருக்குண்டான எதிர்காலத்தை நோக்கி தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி அதில் கூட்டணி அங்கமாக பயணிக்க வேண்டும் என்று அவருடைய குறிக்கோளுக்கு சிறு சிறு கட்சிகள் நிச்சயமாக அவருடைய பங்களிப்பை தரமாட்டார்கள். காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு கட்சிகள் உழைத்து அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவருடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற வேளையில், மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக தமிழகத்தில் குறைந்தது ஒரு 4% கூட அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. ஆனாலும் தமிழகத்தில் நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்று எங்களுடைய அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக அதிமுகவுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கும், ஒரு முக்கியமான இடத்தில் பாஜகவும் இருக்கும் என்று அவருடைய ஆசைகளை வளர்த்து கொண்டு பயணிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இளிச்சவாயன்கள் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மிக தெளிவாக, தெள்ள தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். ஏற்கனவே புரட்சித் தலைவர் பேரறிஞர் அண்ணா, இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீது மிக முக்கிய கவனம் செலுத்தி ஏழை எளிய மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றுதான் அவர்கள் 3 தலைவர்களும் ஒரு ஆட்சியை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார்கள். ஆனால் வரக்கூடியவர்கள் இந்த மாநிலத்தை எப்படியாவது பிடித்து விட வேண்டும், இந்த மாநிலத்தில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர, மக்கள் மனங்களில்
பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மனங்களில் இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் அவரவர்களுடைய பகுதிகளில் மக்கள் சேவை செய்யாமல் எடுத்த உடனே அதிகாரத்திற்கு வந்து இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை ஆண்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு நாளும் பலிக்காது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகளினுடைய நிலைமையும் அதுதான். எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும். ஆனால் மக்கள் சேவை செய்ய அவர்களுக்கு மனமில்லை. மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்று மக்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது. அதை களைவதற்கு யாரும் போராட்டங்களில் ஈடுபடுவதில்லை. அவர்களுடைய அரசியல் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், அதற்காகவே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து 2026 தேர்தலை சந்தித்தால், அதாவது பாலும் கிணற்றில் விழப்போகிறார்கள் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அப்படித்தான் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையும் பாலும் கிணற்றில் விழக்கூடிய ஒரு நிலை உருவாகும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு அளவுகோல். 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அளவுகோல். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட இயக்கமாக உருவாகாமல் தேர்தலை சந்திப்பதற்கு பாஜக எடப்பாடி பழனிசாமியோடு துணை போனால் நிச்சயமாக 2029 உங்களுக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதிமுக ஆளட்டும், அந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கட்டும். நாங்கள் அவர்களோடு கூட்டணியாக பயணிக்கிறோம். மற்ற எந்த அவருடைய அதிகாரங்களில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம். எங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் நிச்சயமாக இருக்காது என்ற நிலையில் அதிமுகவினுடைய ஒற்றுமையை பலப்படுத்திவிட்டு அவர்கள் தேர்தல் களத்தில் பயணித்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம். இல்லை என்றால் நிச்சயமாக மீண்டும் தமிழகத்தில் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அதில் மாற்றம் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.